பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிள்ளைகளை பண்படுத்துதல் அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். பாதி பாடம் பார்த்துருக்கோம், மீதி பாடம் இன்ஷால்லா பார்த்துடலாம். ஆகவே ஒருவர் திருமணம் முடிக்கும் போது தான் மணக்கப் போகும் பெண் மார்க்கப்பற்று உடையவளா, பிள்ளைகளை வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் சிறந்த தாயாக இருப்பாளா என்பதை ஆழமாக சிந்தித்து உணர வேண்டும். பெண்களே பிள்ளைகளின் தேவைகளை, வசதிகளை, உணர்வுகளை அதிகம் புரிந்து கொள்பவர்களாக இருக்கின்றனர் என்பது நிதர்சனமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தாயாரின் கடமை என்னவென்றால், அவர் தமது பிள்ளைகளை மொட்டுப்பூக்களாகவும் வருங்கால ஒளி விளக்குகளாகவும் கண்களின் குளிர்ச்சியாகவும் எல்லாவற்றையும் விட இவர்கள் அல்லாஹ்வின் அமானிதங்கள் என்பதை புரிந்து அவர்களை நன்கு பராமரித்து வளர்க்க வேண்டும். சாதாரண தவறுகளால் இந்த பூக்கள் வாடி போய் விடக்கூடாது, வாழ்க்கை முழுவதும் சிரமப்பட்டு விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். நன்கு ஞாபகம் வையுங்கள், பராமரிப்பது என்பது பெரிய சிரமமான காரியம் ஒன்றுமல்ல. பிள்ளைகளின் மீதுள்ள அன்பே அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துவிடும். ஆனால் அதற்கு அறிவும் வழிமுறையும் அவசியமாகும். வழிமுறை தெரியாதவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் வாழ்வை கழிப்பதே மிகப்பெரிய போராட்டமாகிவிடும். அவர்கள் பண்படுவதற்கு பதிலாக புண்பட்டு போவார்கள். மேலும் மிருகங்களாகவே ஆகிவிடுவார்கள். மேலும் உண்பது, பருகுவது, அமைதியாக இருப்பது, பேசுவது, ஆடை அணிவது ஆகியவற்றின் எந்த நாகரிகமும் தெரியாத, அமைதி காக்க வேண்டிய வேளையில் பேசிக்கொண்டும், உண்ணும் நேரத்தில் உடுத்திக்கொண்டும், கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டும், நோய்வாய்ப்பட்டால் மருத்துவம் செய்யாமலும் பத்தியம் கடைபிடிக்காமலும் இருக்கும் வரை இருப்போம், சாவும்போது சாவோம் என்ற அமைப்பில் நாகரிகம் தெரியாமலே வாழ்ந்து வரும் தாய்மார்கள் பிள்ளைகளின் கியாமத்தாக ஆகிவிடுவார்கள். அதாவது கியாமத்துனா அவங்களுடைய அழிவு நாளுக்குரியவங்களும் ஆகிவிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை மரணப்படுக்கையில் இருக்கிறது. அதன் தாய் வழிமுறை தெரிந்தவராகவும் அனுபவமிக்கவராகவும் இருப்பின், குழந்தை மீது பாசமுள்ளவராக, அதன் மீது அக்கறையுள்ளவராக இருப்பின், எப்படியாவது அக்குழந்தையை காப்பாற்றிக்க பராமரிப்பாள். பிள்ளைகளை பராமரிப்பவரும் கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பவரும் அவ்விஷயங்களின் மீது பெருமைப்பட்டு கொள்வர். குறைந்த வருவாயிலும் மிக சிக்கனமாக பார்ப்பவர்கள் மெச்சும் அளவுக்கு குடும்பத்தை சிறப்பாக நடத்தி செல்வாள். இப்படிப்பட்ட பெண்ணை பற்றியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹதீஸில் புகழ்ந்து பேசியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், ஒட்டகத்தின் மீது அமரக்கூடிய பெண்களிலேயே மிகச்சிறந்த பெண்கள் குறைசி குலத்தின் நல்ல பெண்கள் ஆவர். இவர்கள் சிறு பிராயத்தில் தமது குழந்தைகளின் மீது மிகவும் அன்பு செலுத்துவார்கள். மேலும் தமது கணவரின் செல்வங்களை, உடைமைகளை மிகவும் பேணி பாதுகாப்பார்கள். கணவருடைய செல்வங்களை பாதுகாக்கும் போது நமக்கு தான் ஒரு சிறந்த வாழ்க்கை. ஆடம்பரமாக வாழ்ந்து எல்லாத்தையும் வீணாக்கிறாம நாம் அதை தேவைக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணால் இன்னும் ஒரு நேரம் வரும், நமக்கு அதிகமான தேவை ஏற்படும் போது யாரிடமும் தேவையாகாமல் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி குழந்தைகளை பராமரிக்கிறதுல அதுவும் நம்முடைய ஹக்கு தான். அதுலேயும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்தணும்.